உங்களோட பர்த்டே இப்ப 6ஆம் மாசமா போயிட்டேன் பாத்தீங்கன்னா 4ஆம் மாசமா உங்களோட 4ஆம் மாசம் பர்த்டேக்கு இப்படி நான் சர்ப்ரைஸ் பண்ணவங்களா பாத்தீங்களா திரும்ப உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்களே பர்த்டே முடிஞ்சதுக்கு பிறகு இதுல தெரியுது அவங்களோட எந்த அளவுக்கு அவங்க உங்களோட மேல ஒரு பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி. சரி ஓகே மிக்கி நம்ம கிஃப்ட் தருவேது அந்த கிஃப்ட்ல நீங்க யாருக்கு சொல்லணும். சரி ஓகே மிக்கி குயிக்கா கொடுங்க. பிடிச்சிருக்கா? சரி பிடிச்சிருக்கா? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? மிக்கி டவுன் கொஞ்சம் காட்டுங்க டென் பண்ணி. உங்களை போல அழகா இருக்குன்னு அப்படியா? ரைட் பிடிச்சிருக்கா? மிக்கி இப்போ உங்களுக்கு அடுத்த அழகான கிஃப்ட் தர இருக்குது. இன்னும் நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்கு சாரத்துக்கு. சரியா? இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களோட வீட்டில் இருக்கிற ஆட்கள் தான் தந்துருப்பாங்க. நீங்க யாரோட சொல்லணும். அப்பப்பா நல்லா இருக்கு மாட்டேங்க. அப்பப்பா தரலையே வேற. அப்பப்பா தரலையே வேற. அம்மப்பா தரல. சரி இப்ப நம்ம அடுத்த கிஃப்ட்ல கண்டுபிடிப்போம். அதுக்கு மிக்கி சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காகலாம் மிச்சம் பண்ணுவான் சார். என்ன தெரிகிறது? பாருங்க அனோமிக்காக பர்த்டே முடிஞ்சாலும் அழகான கிஃப்ட் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன். எடுத்து பாருங்க என்னண்டு சாப்பிடுறா. யார் வேண்டி தர? அப்பப்பா நான் வேண்டி தரேன் எல்லாத்தையும். அப்பப்பா அம்பால தாக்குறே வேற ஒருத்தரும் இல்லை. சரி ஓகே இன்னும் உங்களோட ஃபேவரட்டான கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு அனோமிக்கா. இதுல என்ன இருக்குன்னு சொன்னீங்க உடைக்கிறதுக்கு முதல்ல கிஃப்ட் பண்ணணும். சரியா? ரைட் கம் ஆன் மிக்கி. கையில கொடுப்போம். உடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். கெஸ் பண்ணுங்க பாப்போம். வண்டி எடுங்க கொடுங்க மிக்கி. சரி பரவாயில்ல உடைச்சு பாருங்க. எடுத்து பா வெளியில வெளியெடுங்க. வாவ் என்னென்ன கிஃப்ட் வந்திருக்காங்க சொல்லுங்க. வெளியில வரக்குள்ள சொன்னாங்க அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளையும் தம்பியும் வடிவா கதைப்பாங்களா இல்ல சிரிச்சு பேச. நீங்க சைலண்ட் அடிக்கீங்க. வீட்டு மாறி வந்து வெளியாடி. ஓ இப்ப நீங்க ஒழுங்கா கதைக்கிறாடி அப்படி திரும்ப நாங்க டெக் பண்ணி எடுத்த கடையில கொடுத்துருவோம். சரியா? இவ்வளவு கிஃப்டும் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? எந்த அளவுக்கு நிறைய பிடிச்சிருக்கா? ரைட் கிஃப்ட் அந்த உங்களையும் விளையாட்டா இப்ப கிஃப்ட் தராங்க தானே அவங்களுக்கு உங்களை இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா. அதான் இவ்வளவு பெரிய கிஃப்ட்லாம் தராங்க. சரியா? இன்னொரு கிஃப்ட் இருக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போ. பாருங்க உங்களுக்கு தந்த மாதிரி தான் உங்களோட அக்காவுக்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு. உங்களோட பர்த்டே நாள்ல பாத்தீங்களா? அக்கா ஹாப்பியா இருக்கிறீங்களா? தம்பியோட பர்த்டே நாள்ல இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் தராங்கன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கா? இப்ப நாங்க அதை தரப்போறோம். சரியா? இன்னும் சந்தோஷப்பட போறீங்க. நான் உடைச்சுட்டேன்.
ரைட் திறங்க பே. பிடிச்சிருக்கா அவன்? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. வேண்டிடுங்க கொஞ்சம் கொடுங்க. புரிஞ்சிருக்கா? அக்காவுக்கும் தம்பிக்கும் இவ்வளவு அழகான நீங்க ஒண்ணு செய்ய மாட்டே. அவர் இப்ப உங்களோட சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணி டான்ஸ் பண்ண தவிர பாருங்க அக்கா கவாடுங்க கண்டிப்பா. அளந்திட எந்த மொழியும் போதாது. இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே ஆனானே. தம்பி என்ற நிலையை கடந்து போனானே போனானே. இங்க பாருங்க உங்களோட பர்த்டே நாள்ல பாருங்க இவ்வளவு அழகான கிஃப்ட் எல்லாம் தந்து உங்களோட அம்மம்மா அப்பப்பா உங்களோட அணு அம்மா இப்படி நிறைய பேர் தந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க 2 பேரும் தான் கேக்குறாங்க. சொல்லுங்க 2 பேரும் என்ன சொல்ல விரும்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. பாத்தீங்களா இதுல உங்களோட அம்மாவும் தரல அப்பாவும் தரல. சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து இப்படியான தருணங்கள் எதிர்பார்க்க முடியாத விஷயம் என்ன அப்படித்தானே? ரைட் ஓகே சந்தோஷமா இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம் இவ்வளவு பெருமதியான கிஃப்ட் எல்லாம் தந்ததுக்கு உங்களுக்கு தந்ததுக்கு எங்களோட பிடிஎஸ் சர்ப்ரைஸ் டீம் சார்பாக திரும்ப திரும்ப பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே ஓகே பாய். ரெடியா மீக்கோட டான்ஸ் பண்ண? ரைட்